கொஞ்சம் வந்து டிசப்பாயிண்டட் அப்படின்றது தான். யாரும் வந்து தவறுதலா எடுத்துக்க வேணாம். எடுத்ததுமே ஏன் டிசப்பாயிண்டட் அப்படின்னு சொல்றேன் அப்படின்ட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டும், செகண்ட் பார்ட்டும் எப்படி இருந்துச்சோ, அத விட வந்து இது கொஞ்சம் வந்து பிலோ ஆவரேஜ் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து போலீஸ் அதாவது அந்த அந்த படத்தோட கதை அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அ குடும்பத்து நல்ல ஒரு குடும்பம், மிடில் கிளாஸ் குடும்பம் அப்படின்ற வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்பா, அ அம்மா, அப்புறம் வந்து 2 பொண்ணுங்க அவங்களுக்கு. அது அந்த குடும்பம் நடுப்பற ஒரு இடைஞ்சல் ஒண்ணு இருக்கும். அந்த இடைஞ்சல் மூலியமா ஒரு கொலை வந்து விழுந்துரும். இந்த கொலைய வந்து பூசி, முழுகி சமாளிக்கிறது, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், அப்புறம் கோர்ட் இன்வெஸ்டிகேஷன் இதுதான் வந்து முழுக்க கதையே. இதில ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து முழுக்க முழுக்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது ஒண்ணு போகும். அந்த போலீஸ டோட்டலா வந்து மோகன்லால் அவர்களும், அவங்க குடும்பத்த சேர்ந்தவங்களும் வந்து கொஞ்சம் ஏமாத்துவாங்க. ஏமாத்து வேலைகள் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கோர்ட் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது செகண்ட் பார்ட் அப்படின்றது போகும். அங்கேயும் வந்து கோர்ட்டையும் வந்து ஏமாத்துற வேலையும், சூழ்ச்சிகள் வேலையும் வந்து மோகன்லாலும், அவங்க குடும்பத்த சேர்ந்தவங்க வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப தேர்ட் பார்ட்ல வந்து இது எங்க மைனஸா வந்து நிக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், செகண்ட் பார்ட்ல வந்து கோர்ட் இன்வெஸ்டிகேஷன். இதுல 2த்தையுமே வந்து சுவாரஸ்யம் வந்து நம்மளுக்கு வந்து நெறைய வந்து அதிகமா குடுக்கும். ஆனா தேர்ட் பார்ட்ல இந்த 2 இன்வெஸ்டிகேஷனும் இல்லாம, இவங்க குடும்பத்த பத்தி மட்டுமே காமிக்கிறதுனால, கொஞ்சம் வந்து சீரியல் பார்க்குற மாரி அப்படின்றது இருக்கு. நெறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம தமிழ் சினிமா வந்து நல்லபடியா வந்து எடுக்கல. அதர் ஸ்டேட் மூவிஸ வந்து பார்த்து கத்துக்கோங்க அப்படின்ட்டு. நம்ம தமிழ் ஸ்டேட்ல வந்து நெறைய நல்ல நல்ல மூவிகள் வந்து வந்துட்டு தான் இருக்கு. ஆனா, இங்க இருக்கிற வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜினாலயும், நம்மளுடைய ஜைஜாண்டிக்கான தாட்ஸ்னாலயும் வந்து ஒரு 1000 கோடி, 2000 கோடி பிரம்மாண்டத்த நோக்கி நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஆனா, இங்க நெறைய நல்ல படங்கள் தான் வந்துட்டு இருக்கு. ஏன்னா, இப்போ மலையாளம் சைட்லேருந்தும் சரி, அதர் ஸ்டேட்லேருந்து வந்தும் சரி, அ படங்கள் வந்து இப்போ வந்து சரியா வந்து போகறதில்ல. அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் தான் இப்போ "திஷ்யம் 3" அப்படின்றதும். ஏன்னா, இப்போ "திஷ்யம் 3ல வந்து சுவாரஸ்யங்கள் வந்து ரொம்பவே வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ பார்க்கும்போதே வந்து சொல்லணும்னா, கொஞ்சம் வந்து சீரியல் பார்க்குற மாரியும், இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இதே கதையில இப்போ பார்ட் 3ல இப்போ பார்ட் 2ல வந்து நம்ம ஊர் ஹீரோஸ் ஆல்ரெடி நடிச்ச கமல் அவர்கள் வந்து ரீமேக் பண்ணியிருப்பார்ல. இப்போ மறுபடியும் பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்றது ஒண்ணு நடிச்சாரு. இல்ல வேற ஹீரோவே நடிச்சிருந்தாலுமே, இத கொஞ்சம் கிரிஞ்சு, கொஞ்சம் வந்து பூமர் அப்படின்ற மாரி தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்? கொஞ்சம் பிற்போக்குத்தனங்கள் அந்த டாபிக்ல வந்து இந்த படங்கள் வந்து இடம் பெற்றிருந்தாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. காரணம் ஏன்னா, இந்த படத்துல வர பெண்கள் வீட்ல வந்து 3 பெண்கள் இருப்பாங்க. அவங்க வந்து வேலைக்கு போக மாட்டாங்க. அப்படின்னு வேலைக்கு போகணுன்றது அவசியம்னு நான் சொல்ல வரல. கட்டாயம் சொல்ல வரல. அந்த பெண்களுக்கு வந்து ஒரு தைரியம் குடுக்குற மாரி, ஒரு ஒரு எஜுகேஷன்ல கான்சன்ட்ரேட் பண்ற மாரியும், இல்ல ஒரு வேலையில கான்சன்ட்ரேட் பண்ற மாரியும் அப்படின்றத வந்து டைவர்ட் பண்ணலாம். ஆனா அந்த மாரி விஷயங்கள் வந்து இந்த படத்துல தொடர்ந்து வந்து டைவர்ஷன் வந்து பண்றதே இல்ல. என்ன டைவர்ஷன் பண்றாங்கன்னா, நீ வந்து பயந்துகிட்டே இருக்கணும். யாரு வந்து நம்ம மேல வந்து ஒரு செக்சுவல் அபியூஸ் பண்ண வராங்களோ, ஒரு தப்பான பார்வைகள் பண்ண வராங்களோ, அவங்க மேல வந்து நம்ம அவங்க கிட்ட நம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். அந்த பயத்த வந்து நம்ம கடத்திக்கிட்டே இருக்கணும். திரும்ப திரும்ப வந்து பயம், பயம், பயம். இந்த படம் மூலியமா என்னன்னா, பெண்கள்லாம் வந்து பயம், பயம், பயம். பொய் நெறையா சொல்லி நம்ம வந்து எப்படி சூழ்ச்சிகள் மூலியமா நம்ம வந்து தப்பிக்கிறோம் அப்படின்ற மாரி தான் இந்த படங்கள் வந்து இந்த படங்களுடைய கதையும் வந்து நமக்கு வந்து உணர்த்துது. இதனால தான் நான் வந்து டிஃபரன்ஸ் சொல்றேன். மத்த ஸ்டேட் மூவிக்கும், நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் மூவிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து இதுதான். ஏன்னா, இப்போ ஒரு ஒரு சிறை மாரி ஒரு கதை ஒண்ணு எடுத்துப்போம் லைட்டா. அந்த சிறை மாரி கதையில வந்து என்ன தைரியம், அதுவும் வந்து கோர்ட்டு, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றதா வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா, அதில வந்து நெறையா நம்மளுக்கு யோசிக்கிற மாரியும், முற்போக்கு சிந்தனைகளும், கொஞ்சம் தைரியமாக இருக்கிற மாரியும் எல்லாமே வந்து காமிச்சிருப்பாங்க. இதில பார்ட் 3 அப்படின்றது வரும்போது, இன்னுமே பார்ட் 3ல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு தெரியாத்தனமா ஒரு இன்சிடென்ட் அப்படின்றது ஒண்ணு நடந்துரும். கை கெட்டினத மீறி. செகண்ட் பார்ட்ல அத வந்து எப்படி சமாளிக்கலாம், அதில ஒரு தைரியமான ஒரு விஷயத்த நோக்கி வந்து கொண்டுட்டு போகலாம். ஆனா, அங்கேயே வந்து தவறுதலா கொஞ்சம் விட்டுருப்பாங்க. ஆனா, செகண்ட் பார்ட்ல வந்து சுவாரஸ்யங்கள் அப்படின்றது இருக்கும். தேர்ட் பார்ட்ல வந்து மிகப்பெரிய மைனஸ் அப்படின்றதுனா, இந்த சுவாரஸ்யம் வந்து ரொம்ப வந்து குறையுது. படத்துல வந்து கொஞ்சம் சீரியல் மாரி வளவளா, கொலகொலன்னு கொஞ்சம் பேசிக்கிட்டே போவாங்க. சென்டிமெண்ட் மாரி வந்து இழுத்துக்கிட்டே போவாங்க. இதுல வந்து முக்கியமா வந்து என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம், பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு ஒரு ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லயும் சரி, சரி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல தான் இல்ல. சரி வேலைக்காவது போலாம். இல்ல வேலையும் இல்ல அப்படின்னா சரி கல்யாண வாழ்க்கையும் வந்து இதுல ஒரு கேள்விக்குறியா வந்து வச்சிருப்பாங்க. படம் பார்க்குறாங்க அப்படின்றது புரிஞ்சிருக்கும். நான் இது வேணும்னே படத்த வந்து கரைச்சு கொட்டணும் அப்படின்றதுக்காக வந்து சொல்லல. ஏன்னா படம் பார்த்துட்டு வந்ததுனால அ "திஷ்யம் 3" வந்து இன்னுமே பார்ட் 1, பார்ட் 2 விட நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் கொஞ்சம் சீரியல் பார்க்குற மாரியும், கொஞ்சம் கொஞ்சம் வந்து பூமரிங் ஆன மாரியும் இருக்கு. ஸோ இந்த படத்துக்கு வந்து என்னோட ரேட்டிங் வந்து 10க்கு ஒரு 6 அப்படின்றத தான் தருவேன். கொஞ்சம் டிசப்பாயிண்டட் அப்படின்றது தான். காரணம் ஏன்னா, படம் வந்து ரொம்ப நெகட்டிவ் அப்படின்றத தாண்டி எதிர்பார்த்து வரவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபைட் பண்ணலையோ அப்படின்ற மன வருத்தத்தில தான் நெறைய பேர் போவாங்க அப்படின்றத தான் நெனைக்கிறேன். இதுதான் என்னோட ரிவ்யூ. தேங்க் யூ. கெஸ்ட் ரோல் அப்படின்றது ஒண்ணும் இல்ல.
இந்த பார்ட் 1, பார்ட் 2ல ஒரு போலீஸ் ஆஃபீசர் ஆஷா அப்படின்றது வருவாங்க. அவங்க மட்டும் வந்து ஸ்டார்ட்டிங்கில அவங்கள ஒரு கேமியோ ரோல் மாரி காட்டுறாங்க. அப்புறம் வந்து எண்டுல வந்து கேமியோ ரோல் மாரி காட்டுறாங்க. அப்புறம் மறுபடியும் படம் முடிச்சுட்டு வெளியில வரும்போது கிளைமாக்ஸ் சீன்ஸ்ல பார்ட் 4க்கு வந்து லீடிங் விட்டுருக்காங்க. மறுபடியும் மொதல்ல இருந்தா அப்படின்ற மாரி தான் இருக்கு. பார்ட் 4 நீங்க எடுத்தீங்கனாலும் கொஞ்சம் சுவாரஸ்யமா எடுங்க. ஏன்னா, இது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு படம். இன்வெஸ்டிகேஷன்னாலே சுவாரஸ்யங்கள் வந்து ரொம்ப சூப்பரா வந்து குடுக்கலாம். இந்த படத்துடைய ஜீத்து ஜோசப் அவர்கள் டைரக்டர் வந்து நல்லா தான் குடுத்துருக்காரு. ஸ்க்ரீன் பிளே வந்து நல்லா தான் குடுத்துருக்காரு. கேமரா சீக்வென்ஸ் கேரளாலாம் வந்து ரொம்ப அழகா காமிச்சிருக்காரு. பட் சுவாரஸ்யம் அப்படின்றது ரொம்ப வந்து குறையுது. லேக் அடிக்குது படம். அ படம் வந்து முக்கால்வாசி வந்து ஒரு குடும்ப சூழ்நிலை, வீட்டுக்குள்ளேயே தான் வந்து கதை வந்து நகருது. இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது லாஸ்ட்டா எண்டு வந்து ஏதோ முடிக்கணுமே, ஏதோ பார்ட் 4க்கு வந்து லீடிங் குடுக்கணுமே அப்படின்றதுக்காக குடுத்த மாரி இருந்துச்சு. இன்னும் சுவாரஸ்யமா வந்து எடுத்திருக்கலாம். அதுதான் வந்து என்னுடைய மைண்ட் தாட். மோகன்லால் தவிர்த்து வேற யாரு ஸ்கோர் பண்ணியிருக்கா அப்படின்றத பார்த்தா, எனக்கு தெரிஞ்சு வந்து மோகன்லால் மட்டும் தான். இந்த படத்துல வந்து முழுக்க முழுக்க மோகன்லால், மோகன்லால், மோகன்லால். முக்கியமா இந்த படத்துல மோகன்லாலோட கேரக்டர் இதுக்கு முன்னாடியே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா வந்து வந்துட்டுருப்பாரு. இந்த படத்துல படத்தோட ப்ரொடியூசராவே வந்து காமிச்சிருப்பாங்க. அது நீங்க படம் பார்க்கும்போது புரியும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ.